Good morning, 5th standard students. Welcome back to the class. I hope you all are doing well. So, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது நோட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். அதுவும் எஸ்பெஷலி எதில் பார்க்குறோம், நோட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ ரிவிஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கண்டிப்பாக நல்லா நீங்கள் இதெல்லாம் படிங்க. சரிங்களா? இது நல்லா அப்சர்வ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களால் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை நல்லா கவனிங்க. கவனித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாம் வேறு ரொம்ப க்ளோஸராக வந்துட்டுருக்குல்ல, இட்ஸ் நியரிங். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எக்ஸாம் ரொம்ப க்ளோஸராக வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பாருங்கள், நல்லா கவனிங்க. ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஜிகே இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஸ்மால் ஜிகே இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது, பயப்படாதீங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் மிஸ் கொடுக்குறேன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜென்ரல் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க பேண்டமிக்னால. ஸோ வெளியில் எங்கேயும் போக முடியல, ஸ்கூலுக்கு உங்களால் வர முடியல. அதனால தான் மிஸ் இது மாதிரி ஜிகே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா உங்களால் ஸ்கூலுக்கு வந்தால் நம்ம நேரில் நிறையா விஷயம் சொல்லலாம் இல்லையா, ஷேர் பண்ணலாம். பட் நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, உங்கள் கான்சன்ட்ரேஷனாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நிறையா இது மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், இது மாதிரி ஜிகே இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறோம். இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது, பயப்படாதீங்க. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறதான் பிளாக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க, பிளாக் ஹவுஸ் அப்படின்வாங்க. இந்த பிளாக் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெர்மனி அப்படின்ற கண்ட்ரியில் இருக்குது. ஸோ அந்த ஜெர்மனி அப்படின்ற கண்ட்ரியில் மொஹரிஞ்சன் அப்படின்ற ஒரு இடத்துல, ஒரு சிட்டியோட சென்டர் பகுதியில் இது இருக்குது. இது யாரால் அப்படி பெயிண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, இந்த இந்த ஹவுஸை நீங்கள் பார்க்க முடியுதா? ஹவுஸ் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, பிளாக் கலர் பெயிண்டால் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க இல்லையா? மற்ற ஹவுஸ் எல்லாம் பாருங்கள், ரெட் வித் ஒயிட் அந்த கலரில் இருக்குது. பட் இந்த வீடை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே மேட் பிளாக் அப்படின்வாங்க, பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது யார் இப்படி பெயிண்ட் பண்ணுது அப்படின்னா, 2 ஆர்டிஸ்ட்னால் யார், ட்ராயிங் பண்ணுவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள தான் ஆர்டிஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ அந்த 2 பேர் என்ன அப்படின்னா, எரிக் ஸ்டர்ம், சைமன் ஜங் அப்படின்னு சொல்லி 2 பேர் இந்த வீட்டை ஃபுல்லாகவே மேட் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இது பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட், அந்த ஊர்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடமா தெரியுது. அப்போ ஏன் அப்படின்னா, இந்த வீடு வாழ தகுதி இல்லாத வீடுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்களாம். ஏன்னா இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா, அந்த வீடு எந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது, ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு ஏரியாவில் இருக்குது இல்லையா, உங்களால் பார்க்க முடியுதா? ஒரு மேலேருந்து அப்படியே கீழே சர்க்கிளாக இருக்க மாதிரி ஸ்லாண்டிங்கான ஏரியாவில், அதுவும் டேர்னிங் ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த வீடு ரொம்ப நாள் ஸ்டே ஆகாது. ஸோ லைட்டாக ஏதாவது பூமி ஷேக் ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, அதிர்வு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஹவுஸ் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது, டெமாலிஷ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரேக் அந்த ஹவுஸ் பிரேக் ஆயிரும். ஸோ உள்ளே யாராவது அந்த ஹவுஸில் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்க்கும் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்களாம், இந்த வீடு வாழ தகுதி இல்லாத வீடு, இதை கூடிய சீக்கிரம் என்ன பண்ணணும், டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். டெமாலிஷ்னால் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு இல்லை சில மைன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வீட்டை என்ன பண்ணிடுவாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதை அப்படியே பிளாஸ்ட் பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இடித்து தள்ளுறது அப்படின்வாங்க இல்லையா, நிறையா நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ தேவையில்லாத இந்த பில்டிங் எதுக்கு வச்சுட்டு இதை நீங்கள் தூக்கிடுங்க அப்படின்வாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அங்கே ஏதாவது மைன்ஸோ இல்லை பாம்பு வச்சு அதை பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதை பிளாஸ்ட் பண்ணி விட்டு அதை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை தான் டெமாலிஷன் அப்படின்வாங்க. ஸோ கவர்மெண்ட்டே ரூல் கொடுத்துருச்சான், இதை லா கொடுத்துட்டாங்களா, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து இதை நீங்கள் டெமாலிஷ் பண்ணிடுங்க, இந்த வீட்டில் யாராலையும் தங்க முடியாது, இது ஒரு வாழ தகுதி இல்லாத ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஷெட்யூல், அந்த டேட்லாம் கொடுத்துட்டாங்களாம். ஸோ அந்த டேட்லாம் கொடுத்தப்புறமா இந்த 2 பெயிண்டர் அந்த வீட்டை பார்த்துட்டு, ஐயோ இதை டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லி, இந்த டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை இடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அந்த வீட்டை ஒன் டைம் பார்த்துடணும், அதை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கிடணும், அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அந்த ஹவுஸை ஒரு வாட்டி பார்த்துடணும்னு சொல்லி அந்த வீடை ஃபுல்லாகவே பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சா, அந்த வீடு கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சா. அங்கே உள்ள எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், அந்த வீட்டை போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா பார்க்கவே. ஸோ ஆட் ஒன் அவுட் அப்படின்வாங்க. ஸோ எல்லாத்தோட டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்தனால எல்லா மக்களும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தாங்களாம். அதுக்காக தான் இந்த 2 பேருமே அந்த வீடை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக ஃபேமஸ் ஆக்கணுன்றக்காகவே இது மாதிரி பிளாக் பெயிண்ட் அடிச்சாங்களாம். பட் என்னன்னா, இப்போ அந்த பில்டிங் இல்லை. ஸோ அவங்க பெயிண்ட் பண்ண கொஞ்ச நாளே என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் அந்த பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நிறையா கூகுள் எர்த் அப்படின்னு ஒரு மேப்பிங் ஆப் இருக்குது. ஸோ மேப் மாதிரி காமிக்கும். ஸோ சேட்டலைட் இமேஜ் அப்படியே காமிக்கும். அந்த கூகுள் எர்த் ஆப்பில் இன்னமும் இந்த வீடு காமிக்குதான்.
ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்களாம். இப்போ எப்படி இந்த வீடு காமிக்குது, ஏன்னா இந்த வீடை வந்து அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, அதை ஃபுல்லாக வந்து தரமட்டமாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ வந்து 2008 என்ன பண்ணிட்டாங்களாம், அதை ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிட்டாங்களாம். பட் இன்னமும் என்ன பண்ணுதான், அந்த வீடு வந்து அந்த கூகுள் எர்த் அப்படின்ற அந்த மேப்பிங் ஆப்பில் வந்து இன்னமும் அந்த வீடு தெரியுதான். ஸோ அதனால தான் நான் ரொம்ப பரபரப்பாக எல்லோரும் இந்த வீடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களாம். இந்த வீடு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே டெமாலிஷ் பண்ணிட்டாங்களே, பட் எதுக்கு அந்த கூகுள் எர்த்தில் வந்து அந்த வீடு தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பேசுகிறாங்களாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து இந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பிளாக் ஹவுஸ் அப்படின்றது. இப்போ ட்ரெண்டானு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்க வேறு இடத்துல நிறைய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்களாம். இது ஒரு ட்ரெண்டானோ நிறைய பேர் பிடிச்சி போச்சான். இது மாதிரி வந்து பிளாக்கில் பெயிண்ட் பண்ணுறது, இல்லை வந்து நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறது, அது ட்ரெண்ட் ஆனதுனால இப்போ நிறையா உலகத்தில் வேறு இடத்துல வேறு கண்ட்ரியில் நிறையா பெயிண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட் பெயிண்டர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ ஸ்ட்ரீட்டில் நிறையா வால்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம ஊர்லேயே பார்க்க முடியும் இல்லையா, நிறைய பிரிட்ஜஸில் இல்லை வால்ஸில் வந்து அழகழகாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து திருச்சியிலேருந்து பாலக்கரை போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை மேலப்புதூர் சைடில் கீழே வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பிரிட்ஜு கீழே. ஸோ அவங்களாம் ஸ்ட்ரீட் பெயிண்டர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி நிறையா ஸ்ட்ரீட் பெயிண்டர்ஸ்லாம் இது ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் வந்து அவங்க ஸ்ட்ரீட்ஸில் அவங்க ஊரில் இருக்க பில்டிங்ஸ்லாம் இது மாதிரி வந்து பிளாக் கலர்லேயோ இல்லை நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணுறாங்களாம். ஸோ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு காரணமான இது வந்து இந்த வீடு தான், இந்த பிளாக் ஹவுஸ் தான். பட் வந்து இந்த வீடு இப்போ இல்லை, ரொம்ப வருஷம் முன்னாடியே இதை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது, நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதோட அந்த ஜிகே இன்ஃபர்மேஷன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாமா, செஷனுக்குள்ளே போயிடலாம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், லெசன் 3 பார்க்க போகிறோம். லெசன் 3 டைட்டில் என்னது, சாயில் எரோஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ சாயில் எரோஷன் என்னது, மண் அரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சாயில் எரோஷனும் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த லெசன். ஸோ இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா, ரெடியாக நீங்கள். ஸோ ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், which is the soil that is suitable for cultivation. ஸோ வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு, கல்டிவேஷன்னா ஒரு செடி வளர்க்குறது. ஸோ மோஸ்ட்லி கல்டிவேஷனாக எதை சொல்லுவாங்கன்னா ஃபார்மிங். ஸோ வந்து விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் வந்து கல்டிவேஷன் அப்படின்வாங்க. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு எந்த சாயில் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், லோமி சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். ஸோ ஃபார்மிங் பண்ணுறதுக்கு லோமி சாயில் அப்படின்ற ஒரு சாயில் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா அதில் லோமி அப்படின்னாவே அந்த லோம் ஹியூமஸ் அப்படின்னாவே நிறைய நியூட்ரியன் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த சாயிலில் வந்து நிறைய மினரல் சால்ட்ஸும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். அது இருந்தால் தான் ஒரு பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். ஸோ அதனால தான் அந்த லோமி சாயிலில் தான் வந்து நல்லா அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. எக்ஸ்பிளைன் வெதரிங். ஸோ வெதரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், the action of expanding and contracting of the rock is called weathering. ஸோ எக்ஸ்பேண்டிங் அப்படின்னா விரிகிறது, கான்ட்ராக்டிங் அப்படின்னா சுருங்குறது. ஸோ ரிப்பீட்டட் ப்ராசஸ். இது என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, மிஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்னிங் டைமில் சன்லைட் நம்ம ராக் மேலே விழுகும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம மேலே சன்லைட் விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ஹீட்டாக ஹாட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ராக்ஸ் மேலே இந்த சன்லைட் படும்போது அந்த ஹீட்டில் அந்த ராக் வந்து அப்படியே விரியுமா, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய விஷயம், ஈவன் அயன் கூட, அந்த ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட விரியும். அதே மாதிரி நம்ம கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வெடிப்பு வரும். ஸோ அது ஏன் நடக்குதுன்னா, இது மாதிரி அந்த ஹீட்னால தான். சம்மர் டைமில் அந்த ஹீட்டில் நம்ம அந்த ஃப்ளோரில் நடக்கும்போது அந்த ஃப்ளோர் ஹீட்டாக இருக்கும். நம்ம அதில் வாக் பண்ணும்போது அந்த ஹீட்னால தான் அந்த நிறைய பேருக்கு அந்த உள்ளங்கால் வந்து இப்படி வெடிப்பு இருக்கும், காலில் பாதத்தில் வந்து வெடிப்பு தெரியும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறனால தான், நம்ம காலில் எக்ஸ்பேண்ட் ஆகிறனால தான் அது வெடிப்பு வருது. அதே மாதிரி ட்ரெயின் ட்ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அயனில் செய்யப்படும், இரும்பில் செஞ்சுருக்கும், அது அந்த இரும்பு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் இது மாதிரி ஹீட் பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும். அதே மாதிரி இந்த ராக் மெட்டீரியல்ஸும் மார்னிங் டைமில் சன்லைட் படுங்கும்போது அந்த ஹீட்டில் வந்து அப்படியே விரிஞ்சு கொடுக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவே நைட்டில் வந்து கூல் ஆயிரும் இல்லையா, மறுபடியும் கிளைமேட் வந்து கூல் ஆயிரும். கூல் ஆகும்போது மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆயிரும், சுருங்கிரும். ஸோ இதே ப்ராசஸ் வந்து டெய்லி நடக்கும் இல்லையா. டெய்லி மார்னிங் சன்லைட் வருது, டெய்லி மார்னிங் எக்ஸ்பேண்ட் ஆகும், திருப்பி நைட்டில் கூல் டைமில் மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக இந்த எக்ஸ்பேண்ட் கான்ட்ராக்ட்னு டெய்லி நடக்கிறதுனால அந்த பெரிய பெரிய ராக்ஸ் என்ன ஆகும்னா பிரேக் ஆகி ஸ்மால் ஸ்டோன்ஸாக மாறிடும். ஸோ மறுபடியும் அதே ப்ராசஸ் எக்ஸ்பேண்ட் கான்ட்ராக்ட் டெய்லி நடக்கிறனால அந்த ஸ்மால் ஸ்டோன்ஸ் வந்து இன்னும் பிரேக் டவுன் ஆகி ஸ்மால் பவுடர் ஆயிரும், ஃபுல்லாக பவுட்ரியாக ஸ்மால் ஸ்டோன்ஸாக மாறிடும். ஸோ அந்த லாஸ்ட்டில் பவுட்ரியாக மாறுது பார்த்தீங்களா, அதுதான் சாயில்.
ஸோ சாயில் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, வெதரிங் அப்படின்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்பேண்டிங் அண்ட் கான்ட்ராக்டிங், மார்னிங் எக்ஸ்பேண்ட் ஆகுது, நைட்டில் கான்ட்ராக்ட் ஆகுது, இது ரிப்பீட்டடாக நடக்கிறனால தான் அந்த ராக் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அந்த ப்ராசஸை தான் வெதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெதரிங் நடந்தால் தான் என்ன ஆகும், சாயில் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ நம்மளுக்கு சாயில் எப்படி கிடைக்குது, இந்த வெதரிங் ஃபார்மேஷன், இந்த வெதரிங்னால தான் நம்மளுக்கு சாயில் கிடைக்குது. வெதரிங் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடந்தால் தான் நம்மளுக்கு சாயில் கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்ப்போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் ஒன். வாட் இஸ் மென்ட் பை எரோஷியன்? ஸோ எரோஷியன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எரோஷியன் இஸ் த வேரிங் டவுன் ஆஃப் ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஸோ சாயில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிடுச்சு. ஸோ வேரிங் டவுன் அப்படின்னா அது அரிப்பு, மண் அரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் வேரிங் டவுன் அப்படின்றாங்க. ஸோ அந்த சாயிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ராக் பார்ட்டிகல்ஸ், ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, எரோஷியன் அப்படின்வாங்க. சாயில் எரோஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே போட்டிருக்கு, எரோஷியன் இஸ் த வேரிங் டவுன் ஆஃப் ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, ஃபோர்த் ஒன். ஹவு இஸ் டெல்டா ஃபார்ம்? டெல்டா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The river deposits the soil here and there on its way to the sea. This is known as delta. ஸோ இந்த ரன்னிங் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் வாட்டர் என்னன்னு சொல்லுவாங்க, ரிவர் அப்படின்வாங்க. ஸோ சாயில் வந்து ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து ரன்னிங் வாட்டராலே நடக்கும், இல்லை வந்து விண்டாலே நடக்கும். ஸோ இந்த ரன்னிங் வாட்டர் ரிவர் வந்து ஒரு சாயிலை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த சாயிலை டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த சாயில் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு விண்டால் எடுத்து மூவ் ஆச்சு, விண்டு வந்து அந்த சாயிலை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக்குச்சு அப்படின்னா அதை அயோட்டின் சாயில் அப்படின்வாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. வாட்டரால் சாயில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். விண்டால் சாயில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அயோட்டின் சாயில். சரிங்களா. ஸோ இதில் என்ன ஆகுது, ரன்னிங் வாட்டர் அதாவது ரிவர். ஸோ ரிவர் என்ன பண்ணும், அது அந்த வாட்டர் மூவ் ஆகும்போது அது எங்கெல்லாம் அது ஃப்ளோ ஆகுதோ ஸோ அந்த இடத்துலலாம் அந்த சாயிலை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அது அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணும், அது அந்த சீயில் போய் மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கடலில் தான் கலக்கும் அந்த ரிவர். ஸோ அந்த வாட்டர் போய் சீயில் மிக்ஸ் ஆகிற அந்த இடத்த மவுத் ஏரியா அப்படின்வாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுன்னா அது கலெக்ட் பண்ண அந்த சாயில் எல்லாத்தையும் அங்கே டெபாசிட் பண்ணிடும். ஸோ அங்கே டெபாசிட் பண்ண ஆட் ஆக என்னாகும், அந்த ஏரியாவில் இருக்க லேண்ட் வந்து அப்படியே மேலே ரைஸ் ஆகிட்டே போகும். அப்போ அந்த ரிவருக்கு மேலே அந்த லேண்ட் ரைஸ் ஆயிரும். ஸோ அந்த ஏரியாவை தான் டெல்டா ரீஜியன் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து நிறையா அதில் நியூட்ரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செடிமெண்ட் சாயில் நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்வாங்க. ஏன்னா நிறைய இடத்துலேருந்து அந்த சாயில் எடுத்துகிட்டு வருது இல்லையா. ஸோ அந்த இடத்துலலாம் அந்த நியூட்ரியன்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த சாயில் தான் அலுவியல் சாயில் அப்படின்வாங்க. ஸோ வந்து நிறைய இடத்துலேருந்து இந்த ரிவரால் எடுக்கப்பட்டு ஒரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணுற அந்த சாயில் தான் அலுவியல் சாயில்வாங்க. அந்த ரீஜனை டெல்டா ரீஜன் அப்படின்வாங்க. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன். வாட் இஸ் டீஃபாரஸ்டேஷன்? டீஃபாரஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். த கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட் இஸ் கால்ட் டீஃபாரஸ்டேஷன். ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸை நம்ம கட் டவுன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, டீஃபாரஸ்டேஷன் அப்படின்வாங்க. ஸோ இந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணால் என்ன ஆகும், சாயில் இரோஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் மிஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. டீஃபாரஸ்டேஷன் பண்ணால் அந்த ட்ரீஸை கட் பண்ணுவாங்க இல்லையா. ட்ரீஸோட ரூட்டு தான் என்ன பண்ணும், சாயில் நல்லா கெட்டியாக இறுக்கமாக பிடிச்சிருக்கும். அதை கட் பண்ண என்ன ஆயிரும், ரூட் இருக்காது. அப்போ ரூட் இல்லாதப்போ சாயிலை வந்து அது கெட்டியாக பிடிச்சது எதுவுமே இருக்காது. அப்போ ஈஸியாக விண்டும் வாட்டர் என்ன பண்ணிடும், அந்த சாயில் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடும், சாயில் இரோஷன் பண்ணிடும். பட் இந்த ட்ரீஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அது அந்த ரூட்டால் அந்த சாயில் நல்லா கெட்டியாக நல்லா ஃபேமாக ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஹோல்ட் பண்ணும்போது இந்த விண்டோ வாட்டரும் அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியாது. அப்படியே மூவ் ஆச்சுனாலும் வாட்டரை வந்து அந்த ரூட் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணும்போது அந்த சாயில் இரோஷன் நடக்காது. சரிங்களா. ஸோ அதனால தான் டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா. மரத்தை வந்து கட் பண்ணாதீங்க, நிறையா வந்து மரம் வளங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா மரத்தை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த சாயிலும் டெஸ்ட்ராய் ஆயிரும், சாயில் இரோஷன் நிறையா நடக்கும். அதுக்காக தான் இந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது. ஆஸ் வெல் அஸ் சைட் பை சைடு இன்னொன்று விஷயம் பண்ணணும். அது என்னது, ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்வாங்க. ரீஃபாரஸ்டேஷன் என்னது, மறுபடியும் ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது. அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா மரம் வளர்க்குறது, நிறையா வந்து ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் இருந்த இடத்துல டீஃபாரஸ்டேஷன் பண்ணி கட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே இடத்துல மறுபடியும் பிளான்ட்ஸை க்ரோ பண்ணுறது தான் ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபாரஸ்ட் கவர் அப்படின்வாங்க. நிறையா வந்து பிளான்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளை சுற்றி.
நம்மளை சுற்றி நிறையா பிளான்ஸ் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு நிறைய யூசஸ் தான் இல்லையா. ஆக்சிஜன் கிடைக்கும், நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும், நம்மளுக்கு ஷெல்டர் கிடைக்குது, நிழல் கிடைக்குது, ஷேடோ கிடைக்குது, சாயில் எரோஷன் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ எவ்வளோ நல்ல யூசஸ்லாம் பண்ணுது இந்த பிளான்ஸ். இப்போது நீங்களே வந்து இப்போ ஸ்கூலுக்கு வழியில் வந்துட்டுருக்கீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த ட்ரீயோட ஷேடோலாம் நடப்பீங்க இல்லையா. ஏன்னா வெயில் அடிக்குது. ஸோ வெயில் தாங்க முடியாமல் என்ன பண்ணுவீங்க, ட்ரீயோட ஷேடோலாம் நடந்து வருவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஷேடோ தேவை இல்லையா, ட்ரீயோட ஷேடோ தேவை. அப்போ ஷேடோ வேணால் என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரீஸ் வந்து க்ரோ பண்ணணும். ட்ரீஸ் க்ரோ பண்ணால் தான் உங்களுக்கு ஷேடோ கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் அவங்க வீட்டில் அட்லீஸ்ட் மினிமம் 1 ட்ரீயாவது க்ரோ பண்ணணும். க்ரோ பண்ணால் தான் நம்மளால் நம்ம ஃபாரஸ்ட் கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரியா. இப்போ நம்ம 6th ஒன் பார்க்கலாம். How do buns prevent soil erosion? ஸோ buns அது வந்து எப்படி சாயில் எரோஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். buns will abstract the speed of flow of the water and prevent soil erosion. ஸோ வந்து அந்த ரன்னிங் வாட்டர் ரிவருக்கு சென்டரில் நம்ம அந்த நிறைய மண்ணை வந்து அப்படியே அங்கே போட்டு அந்த பன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், அந்த ரிவரோட ஃப்ளோவை வந்து அதை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அந்த ரிவர் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இல்லையா, அதை வந்து அந்த பண்டை என்ன பண்ணிடும், அந்த ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ரிவர் வந்து அந்த சாயிலை வந்து மூவ் பண்ண முடியாது இல்லையா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆயிரும், அந்த சாயில் எரோஷன் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ வந்து சாயில் எரோஷனை கட்டுப்படுத்தினா என்ன பண்ணணும், நம்ம ரன்னிங் வாட்டரில் இந்த பன்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். பன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், நிறைய சாயில் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே டம்ப் பண்ணோம் சென்டரில் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகாது, அந்த பண்டை க்ராஸ் பண்ண முடியாது. ஸோ அது அப்படி தான் வந்து பண்ட் வந்து சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஓகே, நம்ம 3rd லெசன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 4th லெசனுக்கு மூவ் ஆன் ஆகிறோம். 4th லெசன் பேர் என்னது, ஏர் அண்ட் இட்ஸ் யூசஸ். ஸோ நம்ம இப்போ ஏர் அண்ட் இட்ஸ் யூசஸ் இந்த லெசனை பார்க்கலாமா. இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ரோமன் லெட்டரில் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, மென்ஷன் சம் ஃபர்டிலைசர்ஸ் மேனுஃபேக்சர் வித் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் இருக்கக்கூடிய சில ஃபர்டிலைசர்ஸோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்டிலைசர்ஸ்னால் என்ன, ஃபர்டிலைசர்ஸ்னால் உரம், ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர் அப்படின்வாங்க. ஸோ வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேன்மேடாக ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது தான் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்வாங்க. அது என்னது அப்படின்னா உரம். நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது நம்ம ஒரு 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 ட்ரீயோ பிளான்ட்டோ க்ரோ பண்ணணுன்னா அதுக்கு நியூட்ரியன்ஸ் தேவை இல்லையா. ஸோ அதை ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ்ன்ற பேரில் உரமாக போடுவாங்க. அந்த உரம் போட்டால் தான் அந்த பிளான்ட்டோ ட்ரீயோ க்ரோ ஆகும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியலாக பண்ணால் அதுக்கு பேர் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் என்ன இருக்கணுமா, நைட்ரஜன் இருக்கக்கூடிய அந்த ஃபர்டிலைசர்ஸ் பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அமோனியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், யூரியா. இது எல்லாத்துலேயுமே நைட்ரேட் இருக்கும். இது எல்லாமே என்னது, நைட்ரோஜன் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. செகண்ட் ஒன், நேம் த கேஸஸ் தட் ஆர் மிக்ஸ்டு வித் ஏர். ஸோ ஏரில் இருக்கக்கூடிய கேஸஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏரில் இருக்கக்கூடிய கேஸஸ் என்னென்ன, நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஏரில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ் என்னது, நைட்ரோஜன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து ஆக்சிஜன் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதர் கேஸஸ் வந்து மிக்சராக இருக்கும். ஸோ வந்து அந்த ஆர்டர்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. தேர்ட் ஒன், வாட் ஆர் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்டிலைசர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் மென்யூர். ஸோ வந்து ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடாக நம்ம ஹியூமன் பீயிங் வந்து நிறைய கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்வாங்க. இது வந்து ஆக்சுவலி என்னது, இது ஒரு உரம், அதான் ஆர்டிஃபிஷியல் மென்யூர் அப்படின்றாங்க. உரம் தான், ஆனால் மேன்மேட் ஆர்டிஃபிஷியலாக நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணப்படுற இந்த உரம் தான் இந்த ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஃபோர்த் ஒன், ஏர் கேன் எக்ஸ்பேண்ட் சர்டைன் பாடிஸ். கிவ் அன் எக்ஸாம்பிள். நம்ம ஏரை வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சில பாடியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுமா, அதாவது விரியுமா, அப்படியே வந்து விரிஞ்சு கொடுக்குமா. ஸோ அது வந்து ட்ரூவா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட்பால், சைக்கிள் டியூப், இங்க் ஃபில்லர். ஸோ வந்து ஃபுட்பால் பார்த்தீங்களா, நல்லா அது ஸ்வெல் ஆகி நல்லா வந்து விரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ கான்ட்ராக்ட் ஆகிருக்கும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், நல்லா விரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ எப்படி அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரை வந்து ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, கேஸ் ஃபில் பண்ணுவாங்க. கேஸ் ஃபில் பண்ணால் தான் அது என்ன ஆகும், ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிஞ்சு கொடுக்கும். ஸோ வந்து ஏர் வந்து சில பாடிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது அப்படின்ற எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபுட்பால். அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் டியூப் சொல்லுவாங்க இல்லையா, சைக்கிள் டியூப்பில் காற்றுல பாருங்கள், காற்றுலனால அந்த சைக்கிள் பம்ப் எடுத்து அதில் காற்றடிங்க அப்படின்வாங்க. அந்த காற்று அடித்தா தான் என்னாகும், அந்த சைக்கிள் பம்ப் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் இல்லையா. ஸோ அப்போ தான் நம்ம சைக்கிளை நம்ம ரைட் பண்ண முடியும்லாம், ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இங்க் ஃபில்லர்.
இங்கு ஃபில்லர்லேயும் என்ன இருக்கும், உள்ளே வந்து அந்த கேஸ் இருக்கும், ஏர் இருக்கும். அந்த கேஸ் இருக்கனால தான் நம்ம அந்த லிக்விடில் அந்த இங்கு ஏற்றும் போது அந்த இங்கு மேலே ஏறும். நீங்கள் அந்த இங்க் ஃபில்லரை உள்ளே விட்டு பாருங்களேன், அந்த இங்க்குள்ளே பபிள்ஸ் வரும். ஸோ அந்த பபிள்ஸ் ஏன் வருது, இங்க் ஃபில்லருக்குள்ளே அந்த கேஸ் இருக்கும். அந்த கேஸ் லிக்விட்குள்ளே போகும்போது அந்த பபிள்ஸ் வெளியில் அப்படியே வரும். சரிங்களா? ஸோ இதான் எக்ஸாம்பிள்ஸ். 5th ஒன் பாருங்கள். why do we have ventilators and windows in our houses? நம்ம வீட்டில் வந்து ஏன் வென்டிலேட்டர்ஸ் விண்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு இருக்குது? ஆன்சர் பாருங்கள். to get fresh air and sunlight, so we should have ventilators and windows. நம்மளுக்கு வந்து வெளியிலேருந்து ஃப்ரெஷ் ஏரும் சன்லைட்டும் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக வென்டிலேட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஓப்பனிங் இருந்தால் தானே, அந்த விண்டோஸும் அந்த டோர் ஓப்பனாக இருந்தால் தான் வெளியில் இருக்க காற்று அந்த ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே வரும் இல்லையா? ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம வீட்டில் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th ஒன். மென்ஷன் 2 யூசஸ் ஆஃப் த சைஃபான். ஸோ சைஃபான் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. சைஃபான் மெத்தட், அந்த சைஃபான் பிரின்சிபலை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க ரியல் லைஃப்பில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எங்கே யூஸ் ஆகுது? சைஃபான் இஸ் யூஸ்ட் இன் அக்வேரியம், டேங்க் அண்ட் ஃப்ளஷ் அவுட் டேங்க். அக்வேரியம்னா என்னது? மீன் தொட்டி. மீன் வளர்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மீன் தொட்டி தான். ஸோ கிளாஸில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மீன் தொட்டி தான் என்னது? அக்வேரியம் அப்படின்வாங்க. அந்த அக்வேரியம் க்ளீன் பண்ணும்போது இந்த சைஃபான் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. as well as நம்ம டாய்லெட்டில் ஃப்ளஷ் அவுட் டேங்க் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளஷ் அவுட் டேங்க் க்ளீன் பண்ணாலும் இந்த சைஃபான் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பாருங்கள். 7th ஒன். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்பயர்ட் அண்ட் எக்ஸ்பயர்ட் ஏர்? ஸோ வந்து இன்ஸ்பயர்ட் ஏருக்கும் எக்ஸ்பயர்ட் ஏருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ இன்ஸ்பயர்ட் ஏர் பாருங்கள். இன்ஸ்பயர்ட் ஏரில் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்பயர்ட் ஏரில் பாருங்கள், இட் கண்டெய்ன்ஸ் ஆக்சிஜன். எக்ஸ்பயர்ட் ஏரில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் கண்டெய்ன்ஸ் வெரி லிட்டில் ஆக்சிஜன். ஸோ நம்ம இன்ஸ்பயர் பண்ணும்போது உள்ளே இழுக்கும்போது இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் நிறையா இருக்கும். பட் வந்து வெளியில் போகும்போது ஆக்சிஜன் கொஞ்சம் தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இன்ஸ்பயர்ட் ஏரில் வந்து இட் கண்டெய்ன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. எக்ஸ்பயர்ட் ஏரில் இட் கண்டெய்ன்ஸ் மோர் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சமாக தான் இருக்கும். வெளியில் விடும்போது எக்ஸேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் கண்டெய்ன்ஸ் வாட்டர் வேப்பர் இன்ஸ்பயர்டில். எக்ஸ்பயர்டில் பாருங்கள், இட் கண்டெய்ன்ஸ் மோர் வாட்டர் வேப்பர். நம்ம இன்ஹேல் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் வேப்பர் இருக்குமா, எக்ஸேல் பண்ணும்போது நிறையா வாட்டர் வேப்பர் இருக்குமா. லாஸ்ட் ஒன் பாருங்கள், லாஸ்ட் பாயிண்ட், இன்ஸ்பயர்ட் ஏரில் இட் இஸ் லெஸ் வார்ம், எக்ஸ்பயர்ட் ஏரில் இட் இஸ் வார்ம் அஸ் அவர் பாடி. ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணும்போது கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும். ஏன்னா அட்மாஸ்பியரில் இருக்க அந்த டெம்பரேச்சருக்கு தான் அந்த ஏர் இருக்கும் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது. பட் எக்ஸேல் பண்ணும்போது நம்ம பாடியிலேருந்து வெளியில் போகும்போது நம்ம பாடி ஹீட்டையும் சேர்த்து வெளியில் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஸோ நம்ம பாடியில் இருக்க அந்த அளவுக்கு வார்மாக இருக்கும் அது. ஸோ அதிகமாக கொஞ்சம் ஹாட்டாக இல்லை வார்மாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? அப்போ வந்து சேர்த்து நான் பாயிண்ட் சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் நிறையா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் கம்மியாக இருக்கும், ஹீட்டும் கம்மியாக இருக்கும். பட் எக்ஸேல் பண்ணும்போது ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர் ஹீட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா? நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, எக்ஸேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர் வார்ம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹவு ஆர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்டர்டிபெண்டன்ட்? ஸோ பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் எப்படி ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்குது, டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், அனிமல்ஸ் என்ன பண்ணுது, அது வந்து கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் அவுட் பண்ணுது, எக்ஸேல் பண்ணுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது இல்லையா? ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அதுக்கு பிளான்ட்டுக்கு என்ன தேவை? கார்பன் டை ஆக்சைடு தான் தேவை. ஸோ அது பிளான்ட் என்ன பண்ணுது, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணுது, ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணுது. ஸோ பிளான்ட்ஸ் வெளியில் வர்ற எக்ஸேல் பண்ணுற அந்த ஆக்சிஜனை தான் நம்ம ஹியூமன் பீங்ஸும் அனிமல்ஸ் என்ன பண்ணுறோம், இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ இது நம்ம கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறோம், அது பிளான்ட் யூஸ் பண்ணிக்குது. பிளான்ட் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் வெளியில் கொடுக்குது, அந்த ஆக்சிஜனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ ரெண்டும் மாறி மாறி நம்ம டிபெண்ட்டாக தான் இருக்கோம், இன்டர் டிபெண்ட்டாக தான் இருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 9th ஒன், ஹவு டஸ் அ சைஃபான் ஒர்க்? சைஃபான் பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், சைஃபான் ஒர்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர் ப்ரெஷர், வாட்டர் ஃப்ளோ ஃப்ரம் அப்பர் பீக்கர் டு லோவர் பீக்கர். சைஃபானில் என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுதான், ஏர் ப்ரெஷர் பிரின்சிபல் தான் யூஸ் ஆகுது. அது வந்து வாட்டர் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுதான், மேலேருந்து கீழே, மேலே இருக்க பீக்கர்லேருந்து கீழே இருக்க பீக்கருக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்றாங்க.
ஸோ இப்போ நம்ம அதை பிக்சர் பார்க்குறோங்க தெரியுதுங்களா, கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, மேலே ஒரு பீக்கர் இருக்குது, கீழே ஒரு எம்டி பீக்கர் இருக்கும். ஸோ அந்த டியூப் மாதிரி யூ ஷேப்டு இன்வெர்டட் யூ ஷேப் டியூப் தான் அதில் மெயின். ஸோ வந்து யூவை வந்து தலைகீழ போட்ட மாதிரி இருக்கணும், அது மாதிரி ஷேப்பில் தான் டியூப் எடுத்துக்கணும். அந்த டியூப் எடுத்து நம்ம ரெண்டுலேயும் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க தண்ணி என்ன ஆகும், அது அப்படியே அந்த மேலே யூ ஷேப்பில் மேலே ஏறி அப்புறம் கீழே இறங்கி அந்த எம்டி பீக்கரில் ஃபில் ஆயிரும் இல்லையா. ஸோ இது மோஸ்ட்லி எங்கே பண்ணுவாங்கன்னா ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க்குள்ள வாட்டர் இருக்கும் இல்லையா, அது வந்து டைம் டு டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேம் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா உள்ள ஃபிஷ் ப்ரீத் பண்ணுது இல்லையா, அதுக்கு க்ளீன் ஏர் தேவை, க்ளீன் வாட்டர் தேவை. ஸோ அடிக்கடி நம்ம அந்த ஃபிஷ் டேங்கில் இருக்க வாட்டரை ரிமூவ் பண்ணி நியூ வாட்டரை ஃப்ரெஷ் வாட்டரை உள்ளே விடணும். ஸோ எப்படி க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த ஃபிஷ் டேங்க்கில் ஒரு இன்வெர்டட் யூ மாதிரி டியூப் எடுத்து மேலே ஒரு எண்டை போட்டுருவாங்க, இன்னொரு எண்டை எடுத்து ஒரு எம்டி பக்கெட்டில் போட்டுருவாங்க. அந்த எம்டி பக்கெட்டில் இருக்க எண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக மவுத்தில் வச்சு லைட்டாக அப்படியே அதை இது பண்ணணும், இழுக்கணும் அந்த வாட்டரை. ஸோ லைட்டாக அப்படியே இது பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு உள்ளே விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த வாட்டர் அப்படியே மேலேருந்து அந்த அந்த ஃபிஷ் டேங்கில் இருக்க வாட்டர் அந்த யூ மேலே ஏறும், அப்படியே மேலே ஏர் ப்ரெஷரால் மேலே ஏறி அப்புறம் கீழே இறங்கி இந்த எம்டி பக்கெட்டில் ஃபில் ஆயிரும். ஸோ இதுதான் என்னது இந்த சைஃபான் பிரின்சிபல் மெத்தட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. 10th one, illustrate the fact that air has weight. ஸோ ஏருக்கு வெயிட் இருக்குன்றது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அதான் illustrate அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பாருங்கள். a straight stick about 2 meter long is taken. ஒரு நீளமான ஒரு ஸ்டிக் எடுத்துக்கணும், அது லென்த் எவ்வளோ இருக்கணுமா, 2 meter லாங் இருக்கணுமா. one end tied with inflated balloon and the other end with empty balloon. ஒரு எண்டில் வந்து அந்த பலூனை வந்து நம்ம ஏர் கொடுத்து அதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை கட்டி விடணும். இன்னொரு பலூன் வந்து எம்டி பலூனாக இருக்கணும், இன்னொரு சைடில் வந்து எம்டி பலூனை நம்ம கட்டி விட்டுறணும். a string is tied at the middle of the stick. இந்த பீம் பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த ஸ்டிக்கு மேலே என்ன பண்ணணுமா, ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கட்டி விட்டுறணுமா. இது நீங்கள் பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு புரியும், இங்கே தெரியுதுங்களா, மேலே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னா அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த காற்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பலூன் வந்து கீழே இறங்கிடும். ஏ தான் என்னது இன்ஃப்ளேட்டட் பலூன். ஸோ ஏல காற்று இருக்குது, ஸோ அந்த பலூன் கீழே இறங்கிடும். எம்டி பலூன் காற்று இல்லாத பலூன் தான் பி, அது என்ன பண்ணிடும் மேலே ஏறிடும். ஸோ எங்கே வெயிட் இருக்கோ அதானே கீழே இறங்கும். ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளேட்டட் பலூன் காற்று இருக்க பலூனில் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கலாம் தான் அந்த பலூன் கீழே இறங்குது, எம்டி பலூனில் வெயிட் கம்மியாக இருக்கலாம் தான் அது மேலே போகுது இல்லையா. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the balloons are hung as shown in the figure. The end A will come down and B will go up. This experiment shows that air has weight. ஏல வந்து அந்த ஏர் இருக்கனால தான் அதுக்கு வெயிட் கூட காமிக்குது, பியில் வந்து ஏர் கம்மியாக இருக்கனால தான் அதில் வெயிட் கம்மியாக இருக்குது. ஏல ஏர் அந்த ஏரோட வெயிட்னால தான் அது கீழே இறங்குது, பியில் ஏர் இல்லாதனால தான் அது மேலே ஏறுது. ஸோ இதுலேருந்து என்ன ப்ரூவ் ஆகுது, இதுலேருந்து ஏருக்கு வெயிட் இருக்குன்றது ப்ரூவ் ஆகுது இல்லையா. ஸோ இதோட இந்த செஷன் முடியுது, இதான் ஃபைனல் இதில். ஸோ இதோட இந்த செஷன் முடியுது. நல்லா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நல்லா இந்த கொஷின் ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ்.